வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் பாலக வீதி 29வது பகுதியை காண உள்ளோம். விளைவு அறா வியன்கலனி என்று இந்த பதிவினை காண உள்ளோம். இந்த விளைவு அறா வியன்கலனி நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சொல்லமைப்பு எவ்வாறு நிலைப்பட்டுள்ளது என்பதனை இந்த பாலக வீதி பார்த்திருக்கும் இலட்சிய கருத்திற்கு இலட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல் என பாலக வீதி கரந்துரை சொல்லாக இந்த கரந்துரை சொல்லாக பதிய வேண்டிய சூழலில் அப்துல் கலாம் போன்றோர், உதயநிதி போன்றோர் கொடுத்த அந்த அவர்கள் விட்டு சென்ற அந்த சொல்லாக்கம் தமிழ் மொழியில் நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு பகுதியாக ஆய்வு செய்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தொடர் ஆய்வின் நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த செயல்மன்றம் என்ற இந்த இணையதளம் 2018 ஆரம்பித்ததிலிருந்து இந்த நாள் வரை தொடர்ந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இணையதளம். இதன் பதிவு முக்கிய நோக்கம் சொல்லமைப்பு சிறப்பாக அமைய வேண்டும். ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம் எண்ணத்திற்கு ஏற்ப, எண்ண அத்திற்கு ஏற்ப, இலக்கத்திற்கு ஏற்ப, இலக்கியத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சொல்லமைப்பு எவ்வாறு நிலைப்பட்டுள்ளது என்பதனை கருத்தாக்கமாக கொண்டு கிட்டத்தட்ட 1380 கோடி ஆண்டிலிருந்து இந்த புதிய விசையாகிய புவி நாம் வாழ்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் எவ்வாறு 450 கோடி ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இந்த நடைபெற்ற இந்த புவி எவ்வாறு நிலைப்பட்டுள்ளது இந்த பதிவில் ஒரு சிறு எடுத்துக்காட்டாக, ஒரு சிறு குறிப்பாக சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் பதிந்தவற்றை தங்களிடம் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இது எந்த ஒரு பல்கலைக்கழகமும் தமிழ் மொழியில் இல்லாதது ஒரு காரணம். அந்த தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்பதற்காக பதிகிறோம். இது ஒரு எடுத்துக்காட்டுதான். இன்னும் பல ஆய்வுகள் தொடரப்பட வேண்டும். ஒரு சிறு எடுத்துக்காட்டாக அந்த காலகட்டத்திலிருந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு, லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதனை இப்பொழுது 50,000 ஆண்டுகளிலிருந்து பிறகு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பகுதியை பதித்து தற்பொழுது 50 ஆண்டுகள் பிறகு கிட்டத்தட்ட 46,000 ஆண்டுகள் வரை தொடர்ந்து பதிக்கிறோம். அதுபோல பட்டினப்பாளையில் உருத்திரங்கண்ணனார் கூறிய அந்த பாலக வீதி ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டு இவை எவ்வாறு அந்த சொல் விரிவாக்கமாக வானியல், வணிகவியல் வரை எணினியல் டிஜிட்டாலஜி என்று சொல்லக்கூடிய எணினியல் வரை இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக பல்வேறு உலக ஆய்வு இதழ்களில் பதிய வேண்டிய சூழல். அந்த பதிய வேண்டிய சூழல் கிட்டத்தட்ட எமது ஆய்வும் 10-15க்கு மேல் இந்த உலகத்தர ஆய்வு இதழில் நடைபெற்றுள்ளது என்பதனை இதன் மூலம் கூறி, அதற்கு சான்றாக இந்திய அரசாங்கம் நமக்கு தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் அந்த தொடர் நிலை கருத்தாக்கமாக கொண்டு வித்துவான் என்ற பட்டம், வித்துவான் என்ற அந்த இலக்கு, இதன் மூலம் இந்த பதிவில் ஏற்படும் அனைத்து பதிவுகளும் எந்த விதமான இலவசமாக தொடர்ந்து இந்த பதியக்கூடிய சூழலில் இலவசமாக பதிந்து தொடர்ந்து இந்த இன்று வரை நடைபெற்று அவை அனைவரும் பார்க்கக்கூடியவர்கள், ஆய்வறிஞர்களும் பார்க்கக்கூடிய வகையில் உலகெங்கும் செல்கிறது என்பதையும் கூறி அதற்கு ஒரு சான்றாக அழைத்துள்ளனர். அதே போல இந்திய பன்னாட்டு நிறுவனமாகிய இந்திய பன்னாட்டு நிறுவனம், அந்த இந்திய பன்னாட்டு நிறுவனம் பதிவு இதழ்கள் எமக்கு ஒரு சான்றிதழ் இலக்கம் அளித்துள்ளது. இது இலக்கம் என்றுதான் சொல்லுவோம். எண் என்று சில பேர் எண்ணத்தில் தோன்றியவை எண்ணாக மாறுகிறது. எண்ணாக சுருக்கிய சொல். இது எண்ணத்தில் தோன்றிய எண் இலக்கம் என்றுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூறுகிறோம். அந்த இலக்கம்தான் இலக்கியமாக இலக்கணமாக தொகுத்தவை. எண் என்பது அறிவியல் சார்ந்த ஒரு சிறு எடுத்துக்காட்டாக இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக எண் என்று சுருக்கியுள்ளன. இவை எண்ணினியல் என்று கூறலாம் என தொல்காப்பியம் போன்ற பல்வேறு பதிவுகளில் உள்ளவற்றை எண்ணினி என்று சொல்லலாம் என கூறி இந்த பதிவினை தங்களிடம் தொடர்ந்து பதிகிறோம். பாலக வீதி பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோல். இந்த அங்கீகாரம் பெற்ற இந்த பதிவு பாடத்திட்டத்திலும் நிறைவேற்றப்படலாம். கலந்துரை பாடத்திட்டமாக தொடர்ந்து நிறைவேற்றப்படலாம். அவ்வாறு நிறைவேற்றப்படும் பகுதியாக இந்த பாலக வீதி
பன்முக பாடத்திட்டத்திற்கு தகுந்தவாறு அமைத்துள்ளோம் என்பதனையும் இந்த பன்முக பாடத்திட்டம் என்பது வானியல் இந்த எவ்வாறு உருத்திரங்கிணறார் பதித்த அந்த பட்டினப்பாலை ஒவ்வொரு சொல்லாக விரித்து வசையின் புகழ் வயங்கு வெண்மை திசை திருந்து தெற்கு ஏகினம் தற்பாடிய தலைவன் புல் தேம்ப புயல் மாறி இவ்வாறான ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட பாலக வீதி பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோலாக பாலக வீதி வீற்றிருக்கும் திறவுகோலாக நாம் இந்த புவியில் நம் இந்த பூமண்டலத்தில் நம் இந்த சூரிய மண்டலத்தில் நாம் இந்த பேரண்ட வடிவில் எவ்வாறு நிலைத்துள்ளோம் என்பதற்குள்ளான ஒரு சிறு பகுதி நாம் என்ன அறிந்து உள்ளோமோ இந்த கடந்த ஒரு 3,00,000 ஆண்டுகளாக அறிந்துள்ளவற்றை கடந்த ஒரு 10,000 15 ஆண்டுகள் அந்த எழுத்துகளில் உள்ள வந்த பதிவு எவ்வாறு சொற்களாக மாறுகிறது என்பதற்குண்டான பதிவாக இந்த பதிவில் மேற்கொள்ளும் பாலக வீதி வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தலியுணவின் புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்படும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவிரி புனல் பறந்து பொன் குளிக்கும் வரை இதுவரை கண்டுள்ளோம். இன்று விளைவு அறா கழனி வளமை குறையாத பரந்தவையில் வயல். இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் நாம் குகையில் வாழ்ந்த மனித இனம் பின்னர் ஒவ்வொரு குகையில் வாழ்ந்த அந்த இறுக்கமான சூழ்நிலை பல்வேறு நாடோடியாக இருந்த சூழ்நிலையால் இந்த வயல் நிலத்தில் பயிர்த்தொழில்கள் ஒரு இடத்தில் அறிந்த பின்புதான் நாம் குடியேற்றமாக ஒரு குடிசையாக ஒரு குடிலாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறுவியுள்ளோம் என்பதனை இந்த பதிவு மூலம் நாம் இந்த பதிவின் மூலமும் அறிந்துள்ளோம். பல்வேறு அறிஞர்கள் தொடர்ந்து இதற்குண்டான ஆய்வுகள் தமிழ் மொழியிலும் பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு நாடுகளிலும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இந்த பாட்டிற்கு வளமை குறையாத இந்த விளைவு என்ற சொல்லை இன்று நாம் காண உள்ளோம். இந்த விளைவு என்ற சொல் எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதனை ஒரு சொல் எவ்வாறு பொருள் தரக்கூடியதாக பயன் தரக்கூடியதாக எழுவா என்று சொல்லி அதை பயனிலையாக செய்யப்படும் பொருளாக அந்த இலக்கு அந்த கடமை புரிதல் இலக்கணம் இவ்வாறாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொகுத்தவை நாம் இலக்கணப்படி அந்த இணைந்து அந்த சொல்லாக உருவாகும் அந்த நிலையெல்லாம் அந்த சொற்பிரிப்பிலேயே இந்த பதிவு மேற்கொள்ளப்படுகிறது என்பதனை கூறி இந்த சொற்பிரிப்பினால்தான் இன்று நாம் காணும் தகவல் சேகரிப்பு இந்த கணினி எணினி முதல் என்று கூட எணினி வரை ஏன் கணினிக்கும் எணினிக்கும் உள்ள வித்தியாசம் இந்த கணினி எணினி என்ற சொல் ஏன் கூறப்பட வேண்டும் பல்வேறு பதிவுகள் இந்த தொடர் பதிவுகள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக ஆய்வு நிலையில் தமிழகம் பகிர்ந்து வருகிறது. எணினி என்று கூற வேண்டும் ஏன் கணினி என்று கூற வேண்டும் பல காலம் கணிப்பான் என்றுதான் இந்த பல்வேறு எந்திர சார்பு எந்திர தொழில்நுட்பம் சார்ந்த வல்லுநர்கள் கூறியதை பல்வேறு தமிழறிஞர்களுக்கு அந்த சொல்லாக்கம் நடைபெறாத நிலையில் எணினி கணினி என சொல்லலாம் என இந்த கணினி சொல்லாக்கம் அறிவோம் எனவும் தொடர்ந்து அகர முதலி சொற்பிறப்பியல் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற பதிவுகளில் இந்த செயல்மன்றம் பதிவு தொடர்ந்து பகிர்ந்து வருகிறது. இந்த சொல்லாக்கம் எணினி என்போம். எணினியியல் எணினியியல் என்பது ஒரு மென்பொருள். எணினி என்பது ஒரு இலக்கத்தை 0 அல்லது 1 எடுத்து அந்த இலக்கம் சார்ந்த நிலைதான் எணினியியல் என்று கூறுவோம். இந்த சொல்லமைப்பு ஏன் நீ இனி என்று வரக்கூடாது என்று பல அறிஞர்கள் கூறியதை அதை தொல்காப்பியத்திலிருந்து எடுத்து எணி என்று கூறலாம் எணினி என்று கூறலாம் என் இனி எணினி கண்ணினி கணினி என்று அந்த பதிவினில் மேற்கொள்ளும். இவை ஏன் பிரிக்கக்கூடாது என்பதற்குண்டான எடுத்துக்காட்டு பல்வேறு நிலைகளில் ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டுதான் அந்த தொல்காப்பியம் முதற்கொண்டு பின்னர் திருக்குறள் போன்ற பல்வேறு சீரடிகள் அந்த ஒவ்வொரு இலக்கண குறிப்புகளும் பல்வேறு காலகட்டத்தில் நிலை பெற்றுள்ளன. இந்த பதிவிற்காக நாம் இந்த சொல்லமை பிரித்துள்ளோம். விளைச்சல் பயிர் விளைச்சல் என்று சொல்லக்கூடிய அந்த விளை நம் இல் என்று நம்ம எடுத்து எவ்வாறு அந்த உயிரோடு ஐக்கியமாக ஏன் இந்த உயிரோடு ஐ என்று அந்த விளை அந்த உச்சரிப்பிலேயே நமது உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்த நிலை. அப்பொழுதுதான் ஒரு உயிர் எவ்வாறு எழுகிறதோ அதே போல சொல்லும் அமையும்.
இந்த விலை, இந்த வி என்று சொல்லக்கூடியவை வ அந்த இ இயற்கை சார்ந்தவை. வளரும் நிலை, வளரும் இயற்கை வி என்று நாம் பிரிக்கலாம். வ இ என்று வி என்று இந்த சொல்லமைப்பிலே பிரிக்கலாம். இந்த சொல்லமைப்பு இந்த பதிவில் தான் நீங்கள் பெரும்பாலும் காணக்கூடும். இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு உறுதுணையாக இந்த காலகட்டத்தில் நிலைப்பட்டுள்ளது. பல்வேறு காலகட்டத்தில் ஓலைச்சுவடி பதிவினில் அந்த அந்த புள்ளி மெய்யியலில் புள்ளி இருக்காது. பின்னர் அந்த பதிவினில் மேற்கொண்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஆண்டுகளாக அந்த பதிவினில் மேற்கொண்ட பிறகு பல்வேறு அந்த காலகட்டத்திலிருந்து 2300 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த பதிவுகள் எல்லாம் நிலை பெற்ற நிலை எவ்வாறு உயிரெழுத்து மெய்யெழுத்தாயிற்று. இந்த உடம்போடு மெய் பொருள், உடம்போடு மெய் பொருள், உடம்போடு ஒட்டி அந்த உறவாடும் ஒவ்வொரு உயிரணுக்களுக்கும் உள்ள தாயணை யாரணை. தாயணை என்று நம் பதிவினில் தொடர்ந்து மேற்கொள்கிறோம். தாயணை என்பது டிஎன்ஏ என்று ஆங்கிலத்தில் கூறக்கூடியது. ஏன் தாயணை என்று கூறுகிறோம் என்றால், இந்த பதிவில் தாய் மொழிக்கு ஏற்ப தாய் மொழி என்று சொல்லக்கூடியவற்றை ஒரு அனைத்து செல்லும் தாயணை என்று கூறும். டிஎன்ஏ என்று அறிவியல் சார்ந்த அறிஞர்கள் கூறினாலும் தமிழ் மொழியில் கூறும்போது தாயணை என்று கூறுவது நல்லது. அதே போல டிஜிட்டல் என்றே இன்று வரை ஆங்கிலத்தில் கூறுகின்றனர். இந்த டிஜிட்டல் என்று கூறுவதை எணினி என்று கூறலாம். டிஜிட்டாலஜி, எணினியியல் என்று கூறலாம். இவ்வாறான ஒவ்வொரு சொல்லமைப்பும் தகவல் அறிந்த அந்த நிலை எணினியியல், இந்த கணினி என்று சொல்லக்கூடிய வன்பொருள், எணினி என்று சொல்லக்கூடிய மென்பொருள் சேர்ந்து இயங்கி ஒரு செயலாக்கமான நிலை. அந்த வாரான நிலை தான் அதற்கு ஒரு இலக்கம் தந்து அந்த ஒவ்வொரு சொல்லிற்கும் கணினியில் பல்வேறு இயந்திர வல்லுநர்கள், இயந்திர தொடர்பாளர்கள் அறியக்கூடும். அவர்கள் எவ்வாறு அந்த சேர்க்கையினை நிரலாக்கமாக செய்து தொடர்ந்து பயந்து வருகின்றனர் என்பது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளை என்ற வேர்ச்சொல் விளைவு என்று, விளைவு அராபியன் கிளனி என்று இந்த பட்டினப்பாளையில் கூறியவற்றை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். விளை என்பது ஒரு வேர்ச்சொல். அந்த வேர்ச்சொல் தான் பின்னர் விளைச்சல், விளைவு போன்ற பல்வேறு நிலைகள் பின்னோட்ட சொல்லாக நிலை பெற்றவை. பயிர் பெறுவது, ஒரு செயல் நடப்பதற்கு உண்டான ஒரு வளர்ச்சி நிலையை குறிக்கக்கூடியது. ஒரு செயல் உருவாக்க தன்மை உடையது, நிலத்தில் நெல் விளையும் தன்மை உடையக்கூடியது. இவை இதன் விளைவாக நமது பயிர் தொழில், நெல், நெற்பயிர்கள் போன்ற பல்வேறு செடி கொடி விளைச்சலுக்குண்டான பல்வேறு மாறுபாடுகள். இவை எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு செயல்களிலும் இந்த விலை என்ற சொல், அந்த விலை என்று சொல்லக்கூடிய அந்த ஏற்கனவே கூறியது போல இந்த வளரும் இயற்கை லை என்று அந்த ல ஐ என்று இரண்டு எழுத்தையும் சேர்த்து லை என்று வரும். ஐ என்பதை நாம் ஐக்கியமாக என்று கூறலாம். இந்த ஓரெழுத்து சொல்லில் இந்த பதிவுகள் ஏற்கனவே மேற்கொண்டுள்ளோம். விலை என்ற சொல் ஐக்கியமாக, விலை அந்த இயற்கையோடு ஒன்றி அந்த சார்ந்திருக்கும் பொருள் நம் குடியேற்றத்திற்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாடோடிகளாக குகைகளில் வாழ்ந்த மனித இனம் ஒரு நிலைப்பட்ட நிலை அடையக்கூடிய சூழ்நிலை பயிர்த்தொழில் மூலம்தான் கிடைத்துள்ளது. அவ்வாறான அந்த இலக்குகள் நோக்கி செல்லும் ஒவ்வொரு கணமும் இலக்கண புணர்ச்சியும் ஒப்புமையாக கூறலாம் என கூறி இந்த பதிவுகளை தொடர்ந்து மேற்கொள். இது கல்வியல் கோட்பாட்டிற்கு பொதுவாக பொறுப்பின் துணை கொண்டு வாழும் கலையில் பொதுவாக நடைபெற்றும் நிலை. இந்த புணரியல், புணர்ச்சி விதி போன்றவற்றை ஒவ்வொரு காலகட்டத்திலும் வகுத்துள்ளனர். மதுரை காஞ்சியில் இதே அந்த விளைவு வரா வெண்கலனி என்றும், பட்டினப்பாளையிலும் அதே விளைவு வரா வெண்கலனி என்றும் அந்தந்த நிலம் சார்ந்த பகுதி உள்ள மக்கள், பட்டினப்பாளையில் பாலை நிலம் சார்ந்த பகுதி, மதுரை காஞ்சியில் அந்த அந்த பகுதி சார்ந்த உழவர்கள், மதுரை காஞ்சி உழவர்கள் இடைவிடாத உழைப்பின் சார்ந்த அந்த தன்மையை மதுரை காஞ்சியிலும், அதே போல இயற்கை முரண்மோடு இந்த கரும்பு பிழிந்து, இந்த கரும்பு பிழிந்து சாரம் எடுக்கும் நிலையெல்லாம் இந்த பட்டினப்பாலை போன்ற, பூம்புகார் போன்ற அந்த மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், காரைக்கால் இன்று இருக்கக்கூடிய பல்வேறு காரைக்கால் பகுதியெல்லாம் தொடர் நிலை அந்த 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 அறிவுசார் நிலையில் அந்த காலகட்டத்தில் ஒரு பாடலாக எழுதியுள்ள பகுதி பட்டினப்பாளையம், திருநங்கனார். இவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லமைப்பு அந்தந்த நிலத்திற்கு ஏற்ப பயன்பட்டவை. ஒரு எழுத்து, ஒரு சொற்கள், ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒவ்வொரு இடத்திலும் பல்வேறு பொருள் சார்ந்த பொருளும்
ஒரே சொல்லாக ஓர் எழுத்தாக ஒரு பொருள் கொண்டு ஒரு காலகட்டத்தில் நிலைப்பட்ட நிலையெல்லாம் நிலைமொழியாக இயற்றில் உயிர் எழுத்துடன் மெய்யெழுத்தும் சேரும் அந்த நிலையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒப்புமை பெற்று அந்த ஒப்புமை சார்ந்த தற்கால கடந்த ஒரு 500 600 ஆண்டுகளாக ஒப்புமை பெற்று 1000 1500 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளாக 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இவையெல்லாம் ஒப்புமையாக இருந்த நிலை. இவை எவ்வாறு உடலில் நிலை பெறுகிறது என்பது டிஎன்ஏ ஆர்என்ஏ என்று சொல்லக்கூடிய தாயனை ஆர்என்ஏ ஒவ்வொரு செல்லிற்கும் எவ்வாறு நமது உடலில் உள்ள செல்லிற்கு எவ்வாறு செயல்கிறதோ அதே போலதான் உடம்புடைமையும் ஒவ்வொரு எழுத்திற்கும் நமக்கு துணை புரியும். இவை தரம் சார்ந்த அந்த சைகை ஒவ்வொரு நமது உடல் அமைப்பிலும் சேரக்கூடிய இதற்கும் ஏன் இணைக்கிறீர்கள் என்று பல பேரும் பலவாறு கேட்டிருக்கிறோம். இவை புரிந்தால்தான் நம் புரிதல் நிலை, நாம் வாழும் நிலை பயன்படும். இந்த உயிரினங்கள் புரத சேர்க்கை எவ்வாறு புதிய ரக தசை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சேர்ந்துள்ளது என்பதற்கு உண்டான நிலையெல்லாம் இதன் பொருட்டு இந்த விளைவு என்று அந்த சொல்லக்கூடிய அமைப்பிற்கேற்ப மாறும் என்பதனையும் கூறி இந்த துறை சார்ந்த பல்வேறு ஒருங்கிணைந்த நிலை கலந்து உரைத்து பாடத்திட்டமாக நிர்வகிக்கலாம். இவை பன்முக நடைமுறை கல்விக்கு மிகவும் ஒத்து வரக்கூடியது. எனவே தொல்காப்பியரின் புணரியல் விதி மூலக்கூறுகள் உயிர் சார்ந்த உயிரியலின் மூலக்கூறுகளுக்கும் ஒத்து வரும். இதுதான் நாம் காண வேண்டிய பன்முக வகுப்பு சார்ந்த அந்த கரந்துரையாக ஒவ்வொரு துறையிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லமைப்பும் எவ்வாறு ஒவ்வொரு சொற்களுடன் இணைத்தால் பன்முக நடைமுறை கல்வி அனைவருக்கும் புரியத்தக்க வகையில் மேலும் நமது வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும் என்பதை கூறி கரந்துரை இயக்கமாக கரந்துரை பாடத்திட்டமாக ஆங்கிலத்தில் தொடர்ந்து பயின்று வருவோம். இது உலக அரங்கிலும் பல்வேறு மொழிகளிலும் குறிப்பாக யாம் கற்ற அந்த ஆங்கில மொழியிலும் தொடர் பதிவாக மேற்கொள்ளப்படுகிறது. இவை சமூகவியல் சார்ந்த பல்வேறு நிறுவனங்களும் இந்த பாடத்திட்டத்தை மேற்கொள்ளலாம் என கூறி இந்த பதிவினை நாம் உயிரியல் ஒப்புமை கொண்டு இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம் உடல் அமைப்பிலும் சைகையாக நிலை பெற்றுள்ளது. அவைதான் புவி என்னும் புதிய விசையாகிய அந்த விசை நமது உடலிலும் உயிரோட்டமாக நம் உடம்போட மெய்ப்பொருளோடு நமது நிலையாக இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஒவ்வொரு நாளும் புதிய ரக தசை புரதசத்தாக நமது நிலையை மேலும் பயன்தக்க வகையில் மாற்றக்கூடியதாக இந்த உயிரியலும் இந்த பல்வேறு பன்முக வகுப்பு பரந்துரை பாடத்திட்டமாக இந்த விளைவு என்ற சொல் நிலைப்படுத்தப்படலாம். இவை வருமொழி நிலைமொழியாக உள்ளவை வருமொழியாக ஒரு காலகட்டத்தில் நிலைப்பட்டவை புணரில் விதி கொண்டு ஒரு காலகட்டத்தில் நிலைப்பட்டவை என கூறி இந்த வான் பொய்ப்படும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவேரி புனல் பறந்து பொன் குளிப்பது எவ்வாறு விளைவு அரா வியன்கிழமை. இந்த பரந்த வயல்வெளி எவ்வாறு நமக்கு ஒரு இடத்தில் குடியேறி இருப்பதற்கான ஒரு சூழல் அமைந்ததே நாடோடியாக திறந்த குகையில் வாழ்ந்த மனித இனம் இந்த பார்த்தலட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோளாக நாம் அறிந்து புரிந்து கொண்ட நிலையெல்லாம் இந்த வளமை குறையாத பரந்த வயல் அந்த வெயிலிலும் நாம் வயலில் வேலை செய்யும் பல்வேறு நிலையெல்லாம் இந்த வளமை குறையாத வயல் என அந்த விளைவு அராபியின் கலனி என்ற அந்த பாடல் பட்டினப்பாளையில் கூறியவற்றை பாலக வீதி என இந்த பாலக வீதி பகுதியினை விளைவு அராபியின் கலனி என்று முடிக்க உள்ளோம். இந்த பகுதி 29 30 31 32 கலனி என்ற சொல்லுடன் இந்த பாலக வீதி நிறைவு பெறுகிறது என கூறி இன்று 29வது பதிவாக தங்களிடம் பயந்து உள்ளதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கலந்துரை பாடத்திட்டம் விரிவாக்கம் அனைத்துலக ஆய்வறிஞர்களுக்கும் இதன் மூலமும் மீண்டும் தெரிவித்து இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.